ஹல்லேலூயா. பிரச்சனையை உண்டு பண்ண ஆரம்பித்து விடுகிறான். ஹல்லேலூயா. இது நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் விசுவாசிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா இது மிக முக்கியம். அப்ப அவன் இருந்தா பிசாசன சில எண்ணங்களை கொடுக்கிறான், மனசுல எண்ணங்களை கொடுக்கிறான். எண்ணங்களை கொடுத்து அந்த எண்ணங்கள் வாயிலிருந்து வெளியே வருதான் காத்து கொண்டிருக்கிறான். புரியுங்களா? முதல்ல என்ன செய்யறான் பிசாசான மனசுல எண்ணத்தை கொடுக்கிறான். எண்ணத்தை கொடுத்தோடனே வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருமா காத்து கொண்டிருக்கிறான். வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துச்சுனாக்கா உடனே செஞ்சிடறான் பிசாசானவன், கிரியை செஞ்சிடறான் உடனே. புரியுங்களா? ஒரு கோபத்தை உண்டாக்குறான்னா கோபமான வார்த்தை வந்துச்சுன்னா பிசாசானவன் செஞ்சிடறான், உடனே அவன் செயல்பட ஆரம்பித்து விடுகிறான். இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப இருவரை சேர்த்து விட்டாங்க, 2 பேர் சேர்றாங்கனாக்க என்னன்னாக்க என்ன செய்ய ஒன்று ஏன்னா ஏதாவது பேச ஆரம்பிச்சா தங்களோட பிரச்சனை சொல்லுவாங்க, எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது என்ன செய்வாங்க, அடுத்தவங்க பிரச்சனைய பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பேசுகின்ற பொழுது இப்படி பேச ஆரம்பிச்சாங்கனாக்க நல்ல ஆவிக்குரிய நம்ம விசுவாசத்துல இருக்க என்ன செய்யணும், வாங்க ஏன்னா நம்மளால செய்ய முடியாது, நம்ம ஜெபிப்போம், கர்த்தருடைய கரத்துல நினைச்சுவோம், இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நினைச்சுவாரு மாற்றுவார் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்லி அப்படியே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வராரு இன்னொருத்தர் குறித்து, இதை நினைச்சுவோம் கர்த்தருடைய கரத்துல நம்ம கொடுப்போம், நம்ம ஜெயிப்போம், அவருக்காக ஜெயிப்போம். அப்படி அவங்க ஜெயிப்போம் என்று சொல்லிட்டாருனாக்க அப்ப பேச நினைச்சுவாரு இது நமக்கு சரியான இது நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, சபையான ஒரு ஃபெலோஷிப் கிடையாது, பாருங்க இவர்கிட்ட சொல்ல இவர் என்ன இது கேட்கவா செய்யறாரு அந்த இடத்துக்கு என்ன செய்வாரு, நகன்றுவார். ஹல்லேலூயா. நகர்வது மட்டும் கிடையாது, இப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சு நினைச்சிட்டாங்கன்னா என்ன ஆகிரும், ஒருத்தரை குறித்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, குறைகளை பேச முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் குறைகள் வருகின்ற பொழுது வாங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணாக்க ஏன்னா இது நமக்கு சரியான ஜோடி இல்லை, நம்ம வார்த்தையை கேட்கறது கிடையாது, இது நம்முடைய ஃபெலோஷிப் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் என்ன செஞ்சுவாரு போயிடுவார். இப்படியாக நம்ம மாற வேண்டும். நம்ம என்ன செய்ய ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. தப்பா பேசக்கூடாது, கர்த்தரிடத்தில் கொடுத்துருவோம், கர்த்தர் என்ன செய்வாரு மாற்றுவார் என்று நம்ம அப்படி என்ன செய்ய வேண்டும், சிந்தித்து பேச வேண்டும். பாருங்க நீதிமொழிகள் 12:6 துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது, உத்தமருடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க, உத்தமருடைய வாய் என்ன செய்யும், அவர்களை தப்புவிக்கும். அப்படி என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா the mouth of righteous shall deliver them. அப்படின்னாக்க நீங்க ஏன்னா எத்தனையோ விடுதலை கூட்டங்களுக்கு சென்றிருக்கலாம், எத்தனையோ கட்டவிழ்க்கு முகாம் சென்றிருக்கலாம். அப்படி சென்றவர்களுக்கு சொல்றேன், அங்க கட்டவிழ்க்கு முகாம் சென்றிருக்கலாம், விடுதலை கூட்டங்களுக்கு சென்றிருக்கலாம், சங்கிலி அறுக்கக்கூடிய கூட்டங்களுக்கு சென்றிருக்கலாம். அப்படி சென்று உங்களுக்கு விடுதலை இல்லையா, விடுதலை கூட்டங்களில் இல்லை, உங்க வாயில இருக்கிறது என்று நீதிமொழிகள் சொல்கிறார். ஹல்லேலூயா. விடுதலை எங்கே இருக்கிறது, உத்தமருடைய வாய் அவர்களை தப்புவிக்கும். ஹல்லேலூயா. அதான் the mouth of righteous shall deliver them. டெலிவரன்ஸ் எங்க இருக்கிறது, நம்முடைய வாயில் இருக்குங்க. சும்மா அந்த கூட்டங்களுக்கு இந்த கூட்டங்களுக்கு போய் விடுதலை பெற்றுக் கொள்ளாதவங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. விடுதலை கூட்டங்கள் கட்டவிழ்க்கு முகாம் அந்த முகாம்களுக்கெல்லாம் சென்று விடுதலை பெற்றுக் கொள்ளாதவர்களுக்கு விடுதலை எங்கே உண்டு, வாயின் வார்த்தையிலே உண்டு. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:14 அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வாயின் பலனாலே வயிறு திருப்தி ஆகும், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு ஆங்கில மொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, the man reap the result of all his words. பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய பலனை அறுப்பான். இன்றைக்கு நம்ம அநேகர் அறுத்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில என்ன நல்லதை அறுத்துட்டு இருந்தோம்னா நல்ல வார்த்தை பேசி இருக்கிறோம், கெட்டதை அறுத்து கொண்டு இருந்தோம்னா கெட்ட வார்த்தையில் பேசுறதுனால நீங்க என்ன செஞ்சிடும், மூட்டை மூட்டையா அறுத்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் தன் வாயின் பலனால் என்ன செய்வான், திருப்தி அடைவான். எந்த வார்த்தை எல்லா வார்த்தையும் அது என்ன செய்யும், அறுவடை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, நாணம் உள்ளவர்களை நாளோ ஔஷதம். பாருங்க, வார்த்தை மருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? வார்த்தை எத்தனையோ மருந்து, டானிக்கு காய்கள் வாங்கி போடுறோம், சாப்பிடுறோம். ஆனால் மருந்து எங்க இருக்கிறதா, வாயிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. சுகவீனமா இருக்கிறீங்களா, சுகத்தை குறித்து பேசுங்க. நம்ம முழு ஜெபத்தில் பார்த்தோம், கேன்சர்ல ஒரு தாயார் என்ன பண்ணாங்க, 3 வாரத்தில் செத்து போவாங்க என்று சொன்னாங்க. ஆனா 40 விசுவாச வார்த்தைகள் வீட்டில் எடுத்து அவங்க பேச 40 விசுவாச வார்த்தைகள் பேச 3 வாரத்துக்கு கழிச்சு மெடிக்கல் செக்அப் பண்ண போறாங்க. மெடிக்கல் செக்அப் பண்ண போகின்ற பொழுது டாக்டர் பார்த்தாங்க, ஏன்னா கேன்சருக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்ப மருந்து எங்க இருந்துச்சு,
ஏன்னா போய் என்ன கீமோதெரபியா, ரேடியேஷனா, எக்ஸ்ரே பண்ணாங்க இல்ல. அப்ப வார்த்தை தான் ஔஷதம், வார்த்தை தான் மருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மருந்து எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய வார்த்தையிலே அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தாயார் 1981 போய் மெடிக்கல் செக்அப், அந்த கேன்சர் சொன்னாங்க. 3 வாரம் கழிச்சு செக் பண்ணும்போது கேன்சரே கிடையாது. இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. 82 வயசு. நியூயார்க் பட்டணத்துல ஜோயல் ஆஸ்டின் பாஸ்டருடைய தாயார் இன்றைக்கு 82 வயசுல நல்ல ஆரோக்கியத்தோடு, ஏன்னா பைபிள் மக்கள் மிரியாமை போல நல்ல துள்ளி குதித்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு 6 மாசத்துக்கு செக்அப் போறாங்க. செக் பண்ணி பார்க்கின்ற பொழுது டாக்டர்கள் எத்தனை முறை செக்அப் பண்ணி போய் பார்த்தாலும் இதுவரை அவங்க கேன்சர்ல சரீரத்தில் அப்படிப்பட்ட கேன்சர் வந்ததுக்கான அறிகுறி இல்லை என்று சொல்லி டாக்டருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க. காரணம் வார்த்தை ஔஷதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. புரியுங்களா? அப்ப நானும் உள்ளவர்கள் வார்த்தை மனுஷியும் சுகமாக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை பேச வேண்டும். ஹல்லேலூயா. இது முக்கியமாக தெரிந்து வரணும். அதான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தாயார் என்ன பண்ணாங்க, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டில் தோட்டம் வளர்த்தாங்க. தோட்டம் வளர்த்து அதில் இருக்கக்கூடிய செடிகள் பாருங்க, செடிகள் ரோஜா இதெல்லாம் சேர்ந்து செடிகளோட பேசுவாங்களாம். செடிகளோட பேசும்போது செடிகள் என்ன செஞ்சா அருமையாக என்ன பூக்கள்லாம் அருமையாக என்ன செஞ்சா மலர ஆரம்பிச்சுதான். புரியுங்களா? மலர ஆரம்பிச்சது. ஆனால் இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, பைபிளை 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு மரத்தை பார்த்து பேசுறாங்க. புரியுங்களா? அந்த கான்செப்ட் தான் இவங்க எடுத்து என்ன செய்றாங்க, மரத்தோடு ஒரு செடியோடு உட்காந்து என்ன பல மணி நேரம் பேசணும்னாக்கா இது என்ன வாடி போயிருக்கு, தண்ணி ஊற்றுவாங்க. புரியுங்களா? அது கொஞ்சம் வளர்த்து அப்பதான் என்ன செய்யாது, பேசுறாங்க. சும்மா கண்ணை மூடிட்டு பேசுறது கிடையாது. இது என்ன கொஞ்சம் செழிப்பாக்கணும்னு அதுக்கு ஒரு அக்கறை எடுத்து அதை பேசியிருப்பாங்க. அதனால என்ன செய்கிறது, வளர்கிறது. அப்ப பாருங்க அப்ப சொல்றாங்க, அப்ப செடியோடு பேசுகின்ற பொழுது அப்ப செடிகள்லாம் சிறப்பாக வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி அந்த பூச்செடியோட பேசுறதுக்கு அந்த நேரத்தை காட்டிலும் புருஷனோட பேசினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். புருஷனோட பேசுறதுக்கு பிள்ளையோட உட்காந்து பேசியிருந்தா குடும்பம் நல்லா இருந்திருக்கும். அங்க சரியில்லைன்னு சொல்லித்தானே இங்க பொழுது செடியை தோட்டத்துல டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குது. புரியுங்களா? குடும்பத்தோடையும் புருஷனோடையும் பிள்ளைகளோடையும் உட்கார்ந்து பேசினால் இந்த செடிகளை காட்டில் நன்றாக குடும்பம் செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணும் இன்றைக்கு, ஏன்னா புருஷனை பார்த்து பேசுவது கிடையாது, இல்ல மனைவி பார்த்து பேசுவது கிடையாது. புரியுங்களா? அப்ப என்ன செய்யணும், பேச வேண்டும், நன்றாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. அது மிக முக்கியம். செடியை பார்த்து பேசுவது கிடையாது, குடும்பத்தை பத்தி நம்ம பேசணும், பிள்ளையை பத்தி பேசுவது கிடையாது. நம்ம என்ன செய்யணும், ஏன்னா புருஷனை எல்லாரும் பார்த்து நம்ம பேச வேண்டும். புரியுங்களா? எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நம்ம கவலைப்பட்டு பேசக்கூடாது. கடையை பார்த்து பேசணும். பிசினஸ் சிறப்பாக ஓடும். என் கர்த்தர் காலையிச்சு என்னுடைய தொழிலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் பிசினஸ் இன்னைக்கு ஓகோன்னு போகும்னு சொல்லணும். அப்ப சொன்னாட்டா என்ன உண்டாகும், கையில் பிரயாசம் ஒன்றும் எடுக்கலாங்க. நம்ம பேசலாம். பேசுகின்ற பொழுது நமக்கு செழிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால இந்த என்ன 14:4 பார்த்தோம் என்றால் அது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 14:4 பார்க்கின்ற பொழுது ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த மோசே அவர்கள் கானான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு செல்லும்படியாக அவர்கள் அந்த தேசத்தை முன்பாக சென்று வேவு பார்க்கும்படியாக 12 கோத்திரங்களை கோத்திரத்துக்கு ஒரு தலைவராக எடுத்து அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அனுப்பினார். வேவு பார்க்க சென்றார்கள். எத்தனை வருஷம் வேவு பார்த்தாங்க? 40 நாட்கள் வேவு பார்த்தார்கள். 40 நாட்கள் வேவு பார்த்து விட்டு அவர் வருகின்ற பொழுது அதுல 10 பேர் என்ன செய்யறாங்க, அவர்கள் 10 பேர் என்ன செய்யறாங்கனாக்க அவிசுவாசமான வார்த்தையை பேசுறாங்க. புரியுங்களா? என்னாகும் 14:7-8-9 இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாடும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். 7-8-9 கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட தேவையில்லை என்றார்கள். பாருங்க, அதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா போய் 10 பேரு போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நாங்க என்ன அந்த இருக்கக்கூடிய அந்த கானான் தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். எங்களுடைய பார்வைக்குள்ள நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளியா இருக்கோம், அவங்க பார்வைகளுக்கு நாங்கள் வெட்டுக்கிளியா இருக்கிறோம் என்று சொல்லி இவங்களே மனசை நினைச்சு அதை சொன்னாங்க. இப்போ ஆண்டவருக்கு அவிசுவாசம் பேசுகிற இந்த மக்களை வைத்து என்ன செய்ய முடியாது, கானான் தேசத்துக்குள்ள கொண்டு செல்ல முடியாது என்று ஆண்டவர் நினைத்து
இந்த 10 பேர் அவிசுவாசம் பேசினதுனாலே அந்த அவிசுவாச நிமித்தமாக அவங்க என்ன அவங்க மட்டுமல்ல அவங்களோட சந்ததி 20 வயதுக்கு மேலான அவங்களுடைய சந்ததி என்ன செய்யப்பட்டது? யாருமே கானான் தேசத்துக்குள்ள செல்ல முடியவில்லை.